ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார், அதுவும் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளார் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா பீஸு இல்லை இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாலினேஷன் பண்ணுற அந்த ஃப்ளாருடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு நீ என்ன பண்ணலான்னா, இந்த கிளாஸ் நடத்தும் போதே கையில் ஒரு ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிட்டேன்னா பெஸ்ட். ஓகே, இதில் பார்த்தோன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று மேல் பார்ட்ஸ், இன்னொன்று ஃபீமேல் பார்ட்ஸ். அதை தவிர்த்து இருக்கிற பார்ட்ஸ் பார்த்தோன்னா சீப்பல்ஸ், ஸ்டெம், ரிசெப்டக்கல் அண்ட் நெக்டரி. ஸோ இதில் ஒவ்வொரு யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, சீப்பல்ஸோட யூஸ் என்னென்னா, நீ நல்லா பார்த்துருப்ப, இந்த ஃப்ளார் பட்டாக இருக்கும்போது இந்த சீப்பல்ஸ் தான் ஃபுல்லாக என்டையராக கவர் பண்ணியிருக்கும். ஸோ த பர்பஸ் ஆஃப் சீப்பல்ஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த ஃப்ளார் வென் இட் இஸ் அ பட். டு ப்ரொடெக்ட் த ஃப்ளார், பட்டாக இருக்கும்போது அது ஃப்ளாரை ப்ரொடெக்ட் பண்ணும். சரி, ஓகே. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டெம்? நமக்கே தெரியும். டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு தி பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெம்மும் இந்த ரெசெப்டக்கிள் தான் என்ன பண்ணுன்னா, லைக் நீ செடிக்கு உள்ளுக்குள்ளே ஃப்ளார் ஒரு பிரயோஜனமும் இல்லை. செடியை விட்டு அப்படி எலிவேட் பண்ணி ஒரு பொசிஷனில் ஃப்ளாரை காமிச்சா மட்டும்தான் பீஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஈஸியாக அந்த ஃப்ளாரை ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ தான் பாலினேஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ இந்த ஸ்டெம் அண்ட் ரெசெப்டக்கிள்ஸ் தான் அந்த 2 வேலையும் சேர்த்து பார்க்குது. அதுக்கப்புறம் இந்த நெக்டரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹோட்டலில் நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட் ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃப்ளாருக்கும் திரும்ப திரும்ப அந்த இந்த பிளான்ட்ஸ்க்கு திரும்ப திரும்ப அந்த இன்செக்ட்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னா, அதை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த வேலையை 2 பார்ட்ஸ் பார்க்குது. ஒன்று என்னென்னா இந்த பெட்டல்ஸ். இந்த பெட்டல்ஸ் பார்த்தா நிறைய ஃப்ளார் பார்த்துருப்பேன், எல்லாமே கண்ணுக்கு பார்க்க ரொம்ப அழகாக பிரைட் கலர்டில் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய ஃப்ளார்ஸ் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா நெக்டரின்னு ஒரு ரீஜன் இருக்குது. இதோட வேலை என்னென்னா, இது ஒரு சுகரி சொல்யூஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணும். ஸோ நீயே பார்த்துருப்ப, ஏதாவது ஒரு தேன் இருந்துச்சுன்னா சுற்றி நிறைய எறும்பு கூட்டமாக வந்துடும் இல்லையா, அதே மாதிரி இதில் உட்கார்ற அந்த இன்செக்ட்ஸ் இதில் இருக்க அந்த தேனை குடிச்சிட்டு போயிடும். நெக்ஸ்ட் டைம் இந்த தேன் டேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வரும். ஸோ அதுதான் இந்த நெக்டரி ரீஜனோட வேலை. ஸோ நிறைய இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ பெட்டல்ஸோட வேலையும் அதுதான், பிரைட் கலர்டாக இருந்து இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. சரி, ஓகே. இதெல்லாம் சைட் பார்ட்ஸ். மெயின் பார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெயின் பார்ட்ஸை பார்த்தோன்னா அந்த ஃப்ளாரோட பார்ட்டை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று மேல் பார்ட்ஸ், இன்னொன்று என்னென்னா ஃபீமேல் பார்ட். ஓகே, ஸோ மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளாரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டெமன். ஓகே, ஸ்டெமன்னு சொல்லுவாங்க. மென்னில் முடியுது, ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்டெமன். ஃபீமேல் பார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா கார்பெல். ஓகே, கார்பெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபீமேல் பார்ட்டில். ஸோ மேல் பார்ட்டில் பார்த்தோன்னா முக்கியமாக 2 மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். இந்த ஆந்தர்னால் என்னென்னா, உன் கையில் இருக்க ஹைபிஸ்கஸை பாரு, அதில் மஞ்சள் கலரில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் ஆந்தர். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஆந்தர். இந்த இதுக்கு பார்த்தியா, இதுக்கு பேர் ஆந்தர். இது சப்போர்ட் பண்ணுறது ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பார்த்தியா, இதுக்கு பேர் ஃபிலமெண்ட். இதுக்கு பேர் என்ன? ஃபிலமெண்ட். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஆந்தர் இஸ் டு ப்ரொடியூஸ் த போலன் கிரைன்ஸ். இந்த மஞ்சள் கலர் ஆந்தருக்குள்ளே தான் குட்டி குட்டி போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஆந்தர் இஸ் டு கண்டைன்ஸ் த போலன் கிரைன்ஸ் ஆர் டு ப்ரொடியூஸ் த போலன் கிரைன்ஸ். த பர்பஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் இஸ் டு சப்போர்ட் த ஆந்தர். இந்த ஆந்தர் கீழே விழுகாமல் இப்படி பிடிச்சி நிற்க வைக்கிறது இந்த ஃபிலமெண்ட்டோட வேலை. சரியா? ஸோ வேறு ஏதாவது பார்ட் இருக்கா அப்படி சார்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் மேல் பார்ட். 2 பார்ட். ஒன்று ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். ஸோ 2மே பார்த்தாச்சு. ஸோ ஃபீமேல் பார்ட் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டிக்மா, 4 பார்ட். இன்னொன்று ஸ்டெயில், இன்னொன்று ஓவரி, இன்னொன்று ஓவியூல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிக்மா. என்னென்னா, ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும்னா மேல் பார்ட்லேருந்து அந்த ஸ்பெர்ம்ஸையோ இல்லை இங்கே இருக்கிற அந்த போலனையோ எடுத்துகிட்டு ஃபீமேல் பார்ட்டில் வைக்கணும். வச்சா மட்டும்தான் எக்கும் இந்த இதுவும் 2 ஒன்றா ஃப்யூஸ் ஆகி நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணும் அப்படின்னா, இன்செக்ட்ஸ் இந்த ஃப்ளாரில் உட்காருது இல்லையா, உட்காரும்போது இந்த ஆந்தரில் இருக்க போலன் கிரைன்ஸ் அந்த இன்செக்ட்ஸ் மேலே ஒட்டிக்கும். திரும்ப இந்த ஃப்ளாருக்கு மேலேயே அந்த இன்செக்ட்ஸ் வரும்போதோ இல்லை அந்த டைம் தெரியாமல் இந்த ஸ்டிக்மா மேலே வரும்போதோ அந்த போலன் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டிக்மா மேலே ஒட்டிக்கும். ஓகே, இந்த ஸ்டிக்மா ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, ஸ்டிக்மா இஸ் அ ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். அதாவது ஸ்டிக்கி லேயர் மாதிரி இருக்கும். இந்த மேலே ஸ்டிக்மாவோட மேல் லேயரில் ஃபெவிகாலை ஊற்றுற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். இது மேலே எது பட்டாலும் ஒட்டிக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த போலன் டக்குன்னு இதில் பட்டாய போது இதில் ஒட்டிக்கும். ஸோ இதுதான் ஸ்டிக்மாவோட வேலை, டு ரிசீவ் த போலன். ஆந்தருக்குள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கும் டு ப்ரொடியூஸ் த போலன், வேறு ஸ்டிக்மா ஆக்சுவலி ரிசீவ்ஸ் த போலன். தென் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோன்னா ஸ்டெயில்.
ஸ்டெயிலோட வேலை என்னென்னா இது பார்க்க அப்படி ஸ்டெயிலாக இருக்கா இப்படி வளைஞ்சு. ஸோ இட் ஆக்சுவலி கனெக்ட்ஸ் த ஸ்டிக்மா அண்ட் ஓவரி. ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட் தான் வந்து இந்த ஸ்டைல். ஓகே, தென் செகண்ட் பார்ட் பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட் என்ன, ஸ்டைல். மூணாவது பாயிண்ட் என்னென்னா ஓவரி. இந்த ஓவரி தான் பின்னால் வந்து ஃப்ரூட்டாக மாறும், அந்த ஃப்ளஷ் பார்ட்டாக மாறும். ஆப்பிள் சாப்பிட்றேன் இல்லையா, இல்லை கொய்யாப்பழம் சாப்பிட்றேன்னா அந்த வெளியே இருக்க அந்த சதப்பகுதி தான் இந்த ஓவரி. உள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி சீட்ஸ் தான் வந்து ஓவியூல்ஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்க பாட்டுக்கு பேர் ஓவரி, உள்ளே வந்து ஓவியூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகணும்னா இந்த போலனும் இந்த ஓவியூல்ஸும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஃப்ரூட்ஸ் உருவாகும். சரி சார், அப்படின்னா நீங்கள் ஹைபிஸ்கஸ் இருக்க சொன்னீங்களே, ஹைபிஸ்கஸில் வந்து ஃப்ரூட்ஸ் உருவாகுமா? இல்லை, ஹைபிஸ்கஸ் வந்து ஃப்ரூட்டாக வராது. அது என்னென்னா இந்த பிளான்ட்லேயே அண்டர் லேயரில் வந்து குட்டியாக ஒன்று ஃபார்ம் ஆகும். பட் தனியாக ஒரு பெரிய ஃப்ரூட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைபிஸ்கஸில் கிடைக்காது. பட் மற்ற பிளான்ட்ஸில் வந்து ஃப்ரூட்டாக மாறுற பிளான்ட்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பார்ட் என்னென்னா வந்து ஸோ மேல் பார்ட் அண்ட் ஃபீமேல் பார்ட். மேல் பார்ட் வந்து நம்ம ஸ்டேமன்னு சொல்லுவோம், ஃபீமேல் பார்ட் வந்து கார்பல்னு சொல்லுவோம். மேல் பார்ட்டில் ரெண்டு இருக்குது, ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஆந்தர் வந்து டு ப்ரொடியூஸ் த போலன், இதுக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும், குட்டி குட்டி எல்லோ பால்ஸ் இருக்கும். ஃபிலமெண்ட் என்ன பண்ணுவோம்னா ஆந்தர் அப்படி சப்போர்ட் பண்ணும், ஹோல்டு பண்ணும், அதுதான் ஃபிலமெண்ட்டோட வேலை. ஸோ ஃபீமேல் பார்ட் பார்த்தோன்னா 4 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டிக்மா. ஸ்டிக்மா வந்து போலனை வந்து ரிசீவ் பண்ணும், இது வந்து ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெயில் ஆக்சுவலி கனெக்ட்ஸ் த ஸ்டிக்மா அண்டு ஓவரி. இந்த ஓவரி தான் வந்து பின்னால் வந்து ஃப்ரூட்டாக மாறும். இந்த ஓவியூல்ஸ் பார்த்தோன்னா பின்னால் வந்து சீட்ஸாக மாறும். ஸோ இந்த ஓவியூல்ஸ்குள்ளே குட்டி 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 சீட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த போலன் கிரெயினும் எங்கே சொன்னேன், இந்த போலன் கிரெயினும் இந்த ஓவியூல்ஸும் ரெண்டும் சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ளவரில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். சைனிங் எஃப்எம் முகேஷ்.